இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 31, வாய்மை. குறள் எண் 295. மனத்தொடு வாய்மை மொழியின் தவத்தொடு தானம் செய்வாரின் தலை. தெய்வப்புலவர் திருவள்ளுவர், ஒருவன் தன் மனத்தொடு பொருந்த வாய்மையை சொல்வானாயின் அவன் தவமும் தானமும் ஒருங்கு செய்வாரினும் சிறப்புடையன என்கிறார். அதாவது மன தூய்மையும் மன வலிமையும் உடைய தவ ஒழுக்கம் ஒருவருக்கு பெருஞ்சிறப்பை தரும். வறியவர்க்கு வாரி வழங்கும் கொடைக்குடம் ஒருவருக்கு பெரும் புகழை தரும். தவத்தாலும் கொடையாலும் ஒருவர் பெருமை பெற்றாலும் அவர் உண்மையை போற்றவில்லை என்றால் நன்மை இல்லை. தவமும் ஈகையும் தரும் சிறப்பை விட உண்மை தருகின்ற சிறப்பே தலையானது. ஒருவர் தம் உள்ளத்தோடு பொருந்த உண்மையை சொல்வாரானால் அவர் தவமும் தானமும் செய்பவரை விட மேலானவர் ஆவார். அதாவது பாருங்கள், எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்காரு பாருங்கள். தவம் செய்கிறது மிகப்பெரிய சிறப்பு, கொடை செய்கிறது ஈகை செய்கிறது அதை விட சிறப்பு. ஆனால் இந்த தவம் செய்கிறது கொடை செய்வதெல்லாம் விட மிகப்பெரிய சிறப்பு எதில் இருக்குன்னா உண்மை பேசுவதில் தான் இருக்கிறதுன்னு சொல்கிறார். அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று சொல்லியிருக்காருங்க. 10 அதிகாரத்தில் ஒரு வாய்மையை எடுத்துக்கிட்டால் இப்போ நம்ம ஒரு 5 அதிகாரத்துக்கு வந்திருக்கோம். இன்னொரு 5 அதிகாரம் இருக்கும். என்ன சொல்ல போகிறான்னு கடைசி வரைக்கும் கேட்போம். கடைசி குறளும் தீர்ப்பு இருக்குது. எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்காரு பாருங்கள். அதுதான் நம்ம மறக்கக்கூடாது. தெய்வப்புலவர் திருவள்ளுவரை எல்லாரும் பாராட்டுகிறார்கள் என்றால், அதாவது ரஷ்யாவிலே ஒரு மிகப்பெரிய புரட்சி செய்தார். நம்முடைய இதை இங்கு பார்த்துவிட்டு ரஷ்ய மொழியிலே பிரபலியமடைய செய்தார். அது மாதிரி லியோ டால்ஸ்டாய், அது மாதிரி எல்லாருமே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாநில மொழிகளிலும் சரி அயல்நாட்டு மொழிகளிலும் சரி மொத்தம் 117 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. அப்போ இதனுடைய உண்மையை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மாணவ செல்வங்களே, நீங்கள்தான் தினந்தோறும் ஒரு திருக்குறளை படியுங்கள், அதன்படி வாழுங்கள். உங்கள் வாழ்க்கை வளமாகும். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளோடு உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் சோ. பரமசிவம்.